ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸும் ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் கீழே வர கான்செப்ட் தான். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டதை சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு கன்வென்ஷனல் அப்ரோச்சுக்கு நான் போகலை. தென் அந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. நமக்கு எப்போதும் ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா எதுக்காக கற்றுக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கான்செப்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால இந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபங்க்ஷனாலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னப்பா அது ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுது அப்படின்னா என்ன மீன் பண்ண வர என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போன வீடியோன்னு நினைக்கிறேன், அதில் மேத்துன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருந்தேன். நான் என்ன நினைக்கிறேன், அந்த மேத்துங்கிற கிளாஸை வந்து நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எழுதணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் நம்பர் கண்டுபிடிக்கலாம். மேத்லேயே நிறையா இருக்குது. ஸோ நான் பேசிக்காக வச்சுக்கிறேன். நான் மல்டிப்ளைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதணும்னு நினைக்கிறேன். இன்னொரு மெத்தட் எழுதணும்னு நினைக்கிறேன். பட் வந்து நான் வந்து அதே கிளாஸ்லேயே எழுதணும், எனக்கு அப்படி விருப்பம் இல்லை. ஏன்னா நான் மறுபடியும் அந்த கிளாஸ்லேயே எழுதி நான் அந்த கிளாஸை காம்ப்ளிகேட் பண்ண விரும்பலை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸாம்பிளில் வந்து மேத்துங்கிறது சிம்பிளான கிளாஸ் தான், அதனால உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, நீங்கள் வந்து ஒரு 2000 லைன் ஆஃப் கோடு எழுதியிருக்கீங்க, இன்னொரு மெத்தட் ஒன்று எழுதணும்னு நினைக்கிறீங்க, அது ஒரு 1000 லைன் போகும் அப்படின்னா அதே கிளாஸில் எழுத நீங்கள் விருப்பப்பட மாட்டீங்க. எனக்கு இதை மோர் காம்ப்ளிகேட்டாக விருப்பப்படல, ஸோ நான் ஒரு புதுசான கிளாஸில் தான் நீங்கள் எழுதணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். தென் வந்து இப்போ நீங்கள் பிளாங்காக நீங்கள் இன்னொரு புது கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் அந்த மெத்தட் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து புதுசாக அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணணுன்னா ஈஸி. பட் வந்து எனக்கு நீங்கள் அந்த பழைய மெத்தட்ஸும் வேணும், எனக்கு ஏற்கனவே எழுதியிருக்க ஃபங்க்ஷனாலிட்டிஸும் வேணும், ப்ளஸ் எனக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் வேணும் அப்படிங்கிற இடத்துல ஃபெயில் ஆயிரும். இப்போ நீங்கள் ஒரு யூஸ் கேஸ் நினச்சிக்கோங்க. புதுசாக நீங்கள் ஒரு கிளாஸ் எழுதுறீங்க, அந்த கிளாஸுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாஸில் உள்ள மெத்தட்ஸ் மட்டும் தானே வரும். நம்ம கேஸ் என்ன, நமக்கு போன ஃபங்க்ஷனாலிட்டியும் வேணும், இந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் வேணும். அப்படிங்கையில் நமக்கு ஒரு கொஷின் மார்க் வருது இல்லை, அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு. அதில் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வருது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொன்னது எதுவும் உங்களுக்கு புரியாமலும் இருக்கலாம், நம்மளுக்கு இம்ப்ளிமெண்டேஷனில் இன்னும் பெட்டராக புரியும். அதனால் நீங்கள் எந்த இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மேபி இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை வந்து இந்த ஒரு ஃபியூ மினிட்ஸை ரிவர்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இதில் வந்து எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டு ஒன்று வருது. ஸோ அதுதான் நீ கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போவோம். ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மேத்துன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கிளாஸ் ஒன்று எழுதியிருக்கேன். இதில் வந்து ஆடு சப்புன்னு சொல்லிட்டு 2 மெத்தட்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை இங்கே வைக்கலை, நான் வந்து இதை கட் பண்ணிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, பப்ளிக்ங்கிற கீவேர்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வந்துருச்சுனாலே வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், பேரண்ட் கிளாஸ், தென் வந்து சைல்ட் கிளாஸுங்கிற கான்செப்ட், சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை இதுதான் சூப்பர் கிளாஸ், தென் சப் கிளாஸுங்கிறது சைல்ட் கிளாஸ் மாதிரி தான் நினச்சிக்கோங்களேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பேரண்ட் கிளாஸ்னால் என்ன, சைல்ட் கிளாஸ்னால் என்னன்னு. அது மாதிரி தான் இது வந்து சூப்பர் கிளாஸு. தென் சப் கிளாஸ்னால் என்னங்கிறது இப்போ நான் ஃபர்தராக சொல்கிறேன். எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்ட், இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கான்செப்ட் என்ன வந்துச்சு, புதுசாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ளூட் பண்ணுங்கிறதுனால தானே வந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் இதே கிளாஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து நான் இந்த கிளாஸுக்கு நேம் வந்து மேத் 2ன்னு கொடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுத போகிறேன். எந்த ஃபங்க்ஷனாலிட்டிலேருந்து இன்ஹெரிட் ஆகுது, அதாவது எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் எனக்கு வேணும், மேத்துங்கிற கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டியும் எனக்கு வேணும். அப்படிங்கிறப்ப மேத் 2வை நான் மேத்துலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டென்ஸ் மேத் இப்படி நீங்கள் டினோட் பண்ணிட்டீங்கன்னா மேத்தில் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டிஸும் வரும். அஸ் யூஷுவல் மேத் 2வில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் வரும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ இன்னும் இது உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன், இதை நான் ரன் பண்ணையில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் மல்டிப்ளைன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன், தென் இதோட ஆப்ரேட்டர் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான். நான் இப்போ 2 கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணேன். இது வந்து சூப்பர் கிளாஸ், இதுக்கு பேர் வந்து சப் கிளாஸ் கீழே உள்ளது. கீழே வந்து நான் இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணல, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் தான் அந்த மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மெத்தட் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, இங்கே மேத்துங்கிற கிளாஸ் போட்டு இங்கே மேத்துங்கிற கிளாஸ் நேம் எழுதி ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கேன்ல,
இப்போது இதோட யூஸ் கேஸ் என்னென்னா, இது வந்து சூப்பர் கிளாஸோடது மட்டும்தான் வரும். இங்கே என்னென்ன மெத்தட்ஸ் எழுதியிருக்கோமோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் தான் இங்கே ஒர்க் ஆகும் இந்த ஆப்ஜெக்டில். பட்டு நான் வந்து மேத் 2ன்னு கொடுக்குறேன். இங்கேயே மேத் 2ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுன்னா, இப்போ நான் பாருங்கள், நான் டைப் பண்ணுறேன், மேத் டாட்னு வைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆடு சப்புங்கிற ப்ரீவியஸ் ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்துச்சு, அதே சமயத்தில் மல்டிப்ளை அப்படின்னு நம்ம நியூவாக எழுதுகிற ஃபங்க்ஷனாலிட்டியும் வருது. ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு யூஸ் கேஸு? அதனால தான் நம்ம வந்து எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கான்செப்டும் உள்ள வந்துச்சு. ஸோ அப்படி தானே ரியல் டைமில் ஒர்க் ஆகுது. ஸோ ஆண்ட்ராய்டு 9 கொடுக்குறாங்க, இப்போ வந்து ஆண்ட்ராய்டு 10க்கு மூவ் ஆகுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 9ஓட ஃபீச்சர்ஸும் ஃபுல்லாக வேணும். அஸ் யூஷுவல் 10ல் வந்து நியூவாக ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணால் அதுவும் வேணும். அப்படிங்கிற நேரத்தில் இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கான்செப்ட் உள்ள வந்துடுது. ஸோ தட்ஸ் வேர் த இன்ஹெரிட்டன்ஸ் கெட் இன் டு த பிளே. அப்படி தான், அவ்வளோதான். அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்ட் பார்த்தாச்சா? ஸோ இதிலேருந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ போன இதில் நம்ம வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம்ல. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஐ மீன் இங்கே நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இன்ஹெரிட்டன்ஸ் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் என்னோடய புரிதலுக்கு இன்ஹெரிட்டன்ஸ். நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் நிறையா ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஐ மீன் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணி அதில் நீங்கள் நிறையா மெத்தட்ஸ் எழுதி நீங்கள் இன்னொரு கிளாஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் இது ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லாமல் விட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லாமல் சில விஷயங்கள் விட்டுட்டேன். எப்படி எதனால் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் ஆகுது, ஐ மீன் இது இன்ஹெரிட்டன்ஸ் கீழே வருங்கிறதுனால இதையும் நம்ம இதில் கவர் பண்ணலாம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு கிளாஸில் எந்த ஒரு மெத்தடையும் டிஃபைன் பண்ணாமல் வச்சுருந்தா அதுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா. இப்போ இங்கே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று எழுதியிருக்கேன். இப்போ அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எழுதியிருக்கேன். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து எப்படி கொடுக்கலாம், நேம்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நேம்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் எழுதுகிறேன். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் வந்து எம்டியாக டிஃபைனே பண்ணாமலும் ஒரு மெத்தட் எழுதலாம், அதே சமயத்தில் டிஃபைன் பண்ணியும் ஒரு மெத்தட் எழுதலாம். இப்போ நான் டிஃபைன் பண்ணி ஒரு மெத்தட் எழுதுகிறேன் பாருங்கள். பப்ளிக் வாய்டு ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து எஸ் அவுட் போட்டு இதில் வந்து ஹலோன்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நான் மெத்தடையே டிஃபைன் பண்ணாமலும் ஒரு இது எழுதியிருக்கேன், மெத்தடை டிஃபைன் பண்ணியும் ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் எய்தர் நம்ம டிஃபைன் பண்ணாமலும் எழுத முடியும், டிஃபைன் பண்ணியும் எழுத முடியும். இப்போ நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரியே ஒரு கீவேர்டு இருக்குது. அந்த இம்ப்ளிமெண்ட்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, ஏற்கனவே டிஃபைன் பண்ணாமல் விட்ட கிளாஸஸ்லாம் டிஃபைன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக சொல்லணுன்னா, இதில் இன்னொரு சாப்டரே இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு பேக்கேஜ் நியூவாக க்ரியேட் பண்ணையில் ஜாவா கிளாஸ்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இதில் நிறைய வருது பாருங்கள். இதில் நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டே இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி தான் வரும். இன்டர்ஃபேஸ்க்கும் அப்ஸ்ட்ராக்ட்டுக்கும் தான் இந்த டிஃப்ரென்ஸு. இன்டர்ஃபேஸில் நம்ம என்ன பண்ண முடியும்னா, எம்டியாக பிளாங்காக அந்த மெத்தட்ஸை டிஃபைனே பண்ணாமல் மட்டும்தான் வந்து அதில் எழுத முடியும். பட் அப்ஸ்ட்ராக்டில் என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம டிஃபைன் பண்ணாமலேயும் எழுதலாம், டிஃபைன் பண்ணியும் எழுதலாம். ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட அட்வான்டேஜ். தென் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்டை எப்படி நம்ம இங்கே எழுதுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அஸ் யூஷுவல் மேத் 2, ஐ மீன் இங்கே எழுதியிருக்கேன்னா, நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் கிளாஸ் இதே மாதிரி கொடுத்துக்கிறேன். கிளாஸ் ஹலோன்னு போட்டுக்கிறேன். ஹலோ எக்ஸ்டென்ஸ், இதுக்கு என்ன வச்சுருக்கேன், ஓகே அப்ஸ்ட்ராக்ட்னு வச்சுருக்கேண்ணா. இதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டென்ஸ் அப்ஸ்ட்ராக்ட். ஓகே, இது ஏன் இப்படி வருது, இம்போர்ட் கிளாஸ் கொடுக்கணுமா? ஓகே, கிளாஸை இம்போர்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஏன் எரர் வருது? இந்த மாதிரி ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதனால் எரர் வருதுங்கிறது காமிக்கும். நீங்கள் அதுலேயே வந்து மோஸ்ட்லி ரெக்டிஃபை பண்ணிடலாம். இங்கே பாருங்களேன், இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ்ன்னு இருக்குன்னு பாருங்கள், இருக்குது பாருங்கள்.
நான் ஜஸ்ட் இதை டைப் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் பாருங்கள். ஓகே, இப்போ ஓகே கொடுத்தோன்னே என்ன ஆகுது, ஓவர் ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், ஓவர் ரைடிங் ஓவர் லோடிங்னு சொல்லிட்டு இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு என்னத்தை நான் தெரிஞ்சுக்கணும், எதை நான் சொல்லணும்னு வந்தேன்னா, இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்டில் ஒரு எம்டியாக ஒரு மெத்தட் எழுதுனீங்கன்னா இதை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கிறத தெரியணும்ல. இந்த மெத்தட் நீங்கள் எங்கேயாவது எழுதணும்ல. அப்போ அதை எப்படி எழுதுறது, எங்கே எழுதுறதுங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். இங்கே எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டு வருது, அதனால் இன்ஹெரிட்டன்ஸும் கான்செப்ட் வரும்ல. ஸோ அதனால தான் இதை இங்கே சொல்கிறேன். ஏன்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்டோட சொல்லியிருந்தேன்னா அது கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ கொஞ்சம் தெளிவாக புரியும்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் இங்கே நான் அந்த எம்டியாக உள்ள மெத்தடை நான் இங்கே டிஃபைன் பண்ணலாம். இப்போ நான் இதே மாதிரி அவுட் போட்டு இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்கலாம். சம்திங் ஏதோ ஒன்று எதை நீங்கள் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட நீங்கள் எங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களோ அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இம்ப்ளிமெண்டேஷன்னா ஒன்றும் கிடையாது, அதோட டெஃபனேஷன். இந்த நேமுங்கிற மெத்தடை எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, இங்கே தானே டிஃபைன் பண்ணியிருக்கோம் நம்ம, இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். இப்படி தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒர்க் ஆகுது. ஓகேவா? தென் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த ஓவர் ரைடுங்கிற இந்த மாதிரி @ போட்டுட்டு இங்கே ஒரு ஓவர் ரைடுங்கிற ஒரு நேம் இருக்குல்ல, இதுவும் ஒரு கீவேர்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்படி போட்டிருந்தா இதுக்கு பேர் அனோட்டேஷன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அனோட்டேஷன் எதுக்காக சொல்கிறோம், எதுக்காக சொல்லுவாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்காக. இங்கே ஓவர் ரைடிங் ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் கண்டினியூஸாக அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஃபுல்லாக புரிஞ்சிடும். இது மட்டும் உங்களுக்கு புரியாமல் இருக்கும் இந்த வீடியோவில். இதை ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட்டு நம்ம அந்த இதில் உள்ள நேமுங்கிற மெத்தடை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோங்கிறத மட்டும் நினச்சிக்கோங்க. தென் ஆஸ் யூஷுவல் இங்கே ஹலோக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஹலோ ஈக்குவல்ஸ் நியூ ஹலோ. ஓகே, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், ஹலோன்னு நான் எழுதுகிறேன். டாட்டு வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், நேம்னு ஒரு மெத்தட் வருது, ஹலோங்கிற ஒரு மெத்தட் வருது. அதாவது அந்த அப்ஸ்ட்ராக்டில் நான் எழுதின ஹலோங்கிற மெத்தடும் இங்கே வருது, அஸ் யூஷுவல் நேமுங்கிற மெத்தடும் வருது. இங்கே தானே நான் நேம் எழுதியிருக்கேன், இங்கே தானே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அதை. ஸோ 2 மெத்தட்ஸுமே வரும் இங்கே. அதுதான் இந்த இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கான்செப்ட். இப்போ நம்ம அடிஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தானே, இது ஒரு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி மாதிரி தானே. நாட் எக்ஸாக்ட்லி, நம்ம அதோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் இங்கே எழுதியிருக்கோம். பட் இருந்தாலும் எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டு வருதுங்கையில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கான்செப்டையும் இதில் இன்க்ளூட் பண்ணலாங்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2மே வருதா, அதுதான் இங்கே இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. வேறு எதுவும் இருக்கா? வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேபி நான் சொல்லாத விஷயத்துலேருந்து உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோடிங் கற்றுட்ருக்காங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து வராங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து வர்றதுனால உங்களுக்கு மேபி நிறையா புரியும் நான் நம்புகிறேன். தென் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, கோடிங்னாலே என்னன்னு தெரியாது. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அவங்களுக்கு உங்கள் சர்க்கிளில் யாராவது இருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் மோர் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye. I think the girls with their nails done now.